பானம் இயந்திர முதலீட்டு திட்ட மோசடியில் 19 பங்குதாரர்கள் 1.84 மில்லியன் ரிங்கிட் இழந்துள்ளனர். நன்கு அறியப்பட்ட அறக்கட்டளையுடன் பணிபுரியும் ஒரு நிறுவனம் வழங்கிய பான இயந்திர முதலீட்டு திட்டத்தில் ஏமாற்றப்பட்டதால் குறைந்தது 19 பாதிக்கப்பட்டவர்கள் 1.84 மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்தனர். மலேசிய சர்வதேச மனிதாபிமான அமைப்பின் பொதுச் செயலாளர் டத்தோ ஷிஷாமுதீன் ஷாஹிம் கூறுகையில், நிறுவனம் குறைந்த திறன் கொண்டவர்களையும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க விரும்புவோரையும் குறிவைத்து இந்த மோசடி நடந்துள்ளதாக போலீஸ் புகாரும் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களை கவரும் வகையில் அதிக ஈவுத்தொகையும் வேறு சில கவர்ச்சிகரமான பலன்களை வழங்க முதலீட்டு நிறுவனம் நம்ப வைத்துள்ளன. சம்பந்தப்பட்ட நிறுவனம் அளித்த வாக்குறுதிகள் உண்மையல்ல என்றும் நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏனெனில் உறுதியளித்தபடி எந்த ஈவுத்தொகையும் வருமானத்தையும் பாதிக்கப்பட்டவர்கள் பெறவில்லை. முதலீட்டு திட்டத்தில் விற்பனை இயந்திரம் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இருப்பினும் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சம்பந்தப்பட்ட சந்தைப்படுத்தல் முகவர் இந்த சுயசேவை நீர் இயந்திர முதலீட்டு திட்டத்தை சந்தைப்படுத்த நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது என்று அவர் மேலும் விளக்கினார்.